இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரண்ட் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான். இந்த வெப் சீரிஸை வந்து ஸ்டார்ட்டிங்கில் ஒரு 2 பார்ட் பார்க்கும்போது நமக்கு என்னடா இது, இந்த மாதிரி ஒரு ஆக்டரை போட்டு விட்டாங்களே, அவரே எதுக்கு தேவையில்லாமல் நடிக்கணும், ஒரு நல்ல ஆக்டராக போட்டிருக்கலாமே நடிக்கிறதுக்கு அப்படிலாம் நமக்கு தோணும். பட் அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு மீதி இருக்கிற ஒரு 6 பார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தோட ஸ்டோரியே என்னென்னா, ஸ்டார்டிங்கில் எந்த வேலையும் கிடைக்காம, எந்த வேலைக்கும் வந்து தகுதி இல்லாத ஒரு பர்சனாக வந்து ஹீரோ இருக்கார். அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட் மூலிமா அவருக்கு வந்து இந்த போலீஸில் ஒரு ஜாப் வந்து கிடைக்குது. அதில் வந்து இப்போ போன உடனே அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து முதல் முறையாக ஜாயினிங் போகிறாப்புல. போகும்போதே அவருக்கு வந்து ஒரு டியூட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்த உடனே அங்கே போய் ஒரு திருடனை பிடிக்கலான்னு வந்து போகும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கே அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அவரோட லைஃப்பில் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலிங்காக, இப்போது இதுக்கு முன்னாடி விலங்கு படத்தை விலங்கு இப்போ வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் இருக்கிற அதே ஸ்க்ரீன் ப்ளே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. முகமது அலிக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்து சொல்லுவார். அவருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு அவமானம் நடந்துச்சு. அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார் தெரியுமா? பேரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பயத்தை காமிச்சார். ஸோ அந்த மாதிரி நீயும் வந்து உன்னோட இதை வந்து நீ ஏன் அவமானமாக இதை பார்க்குற, அதை ஏன் வந்து ஒரு தோல்வியாக நினைக்கிற, அதை வந்து நீ ஒரு சாதிச்சு காமி அதில் சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போது அது அது எல்லாருக்குமே ஒரு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி ஒருத்தர் வரானா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாத வேலையில் வந்து அவன் வந்து சேர்ந்தா அவன் ஜீரோலேருந்து அவன் மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் அவன் நடந்துப்பான். ஸோ அப்போ அங்கேயே வந்து அவனை அடிமையாக்கிடுவாங்க. ஏன்னா இதை செய்ய அதை செய்ய சொல்லிவிட்டு எல்லா வேலையிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. அருள்தாஸ் வந்து அவர் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டரும் அவரும் வந்து ஒரு விஷயத்தில் அந்த ஹீரோ கேரக்டரை பில்ட் ஆகிறதுக்கு அவரும் ஒரு காரணம். அந்த சீனில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக வந்து ஒரு 50-100 மடங்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் இதில் ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் இந்த வெப் சீரிஸை நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். வாரண்ட் வெப் சீரிஸ் வந்து நீங்கள் G5ல ரிலீஸ் ஆகிருக்கு. லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.